வணக்கம் நேயர்களே. இதுகாரம் நடந்து வந்த தமிழக ஆட்சி முறையையும் அதை தலைமையேற்று நடத்திய திமுக மற்றும் அதிமுக ஆட்சி முறையையும் இப்பொழுது 55 நாட்களே பூர்த்தியான தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி முறையையும் தராசில் போட்டு நிறுத்து மக்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள் மக்களாட்சி மகிமை என்ன என்பதை பற்றி அக்குவர ஆணிவராக அலச ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு காரணம், இதுகாரம் பொதுமக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும், காலையில் வாக்குச்சாவடி சென்று வாக்களிப்பார்கள். ஏதாவது ஒரு சின்னம், ஒன்று உதயசூரியன் சின்னம், இல்லைன்னா ரெட்டலை சின்னத்தில் வாக்களிப்பார்கள். அன்றோடு அந்த மக்களுடைய அரசியல் அன்றோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்து, அவங்க குடும்பத்தை பார்த்து, அவங்க சோழியை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் என்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியாக உருவெடுத்து விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தொடக்கம், அதன் நோக்கம், அதன் கொள்கையை பற்றி பிரகடனப்படுத்தினாரோ அன்று முதல் மக்கள், குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும், அதிலும் குறிப்பாக நடுநிலையாளர்களும் ஒரு மாற்றம் வேண்டும், அந்த மாற்றத்திற்கான ஒரு தலைவர், நம்பும்படியான ஒரு தலைவர் இருக்க வேண்டும், அந்த தலைவர் சொல்கின்ற பிரகடனங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், அந்த தலைவர் எடுத்து வைக்கின்ற முழக்கங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற 3 கோணத்தில் பார்த்தார்கள். அதன் அடிப்படையில் 2026 தேர்தலில் அதே பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து ஒரு தலைவரை தேட ஆரம்பித்தார்கள். தேடி கண்டுபிடித்தார்கள். ஒரு தலைவரை வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் வாயிலாக தளபதி விஜய் சார் அவர்களை தங்களுடைய பொதுமக்களுடைய தலைவராக, எந்த கட்சி இல்லை, எங்களுக்கு இவர் தான் தலைவர் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். தளபதி விஜய் சார் தான் தலைவராக வரணும்னா ஒரு நம்பிக்கையான தலைவர், வந்து மக்கள் பணத்தை சம்பாதிக்கணும்னு அவர் சொல்லலை. சகல வசதியும் விட்டுட்டு நான் ஒரு பைசாவோட மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொன்னார். அந்த தலைவரை மக்கள் நம்பினாங்க. அப்புறம் அந்த தலைவர் ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சியில் அவர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் மக்களுக்கு நம்பும்படியான திட்டங்களாக இருக்கும், அந்த திட்டங்கள் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. அடுத்து அந்த திட்டங்களால் மக்களுக்கு நல்ல பல காரியங்கள், குறிப்பாக அடிப்படை வசதிகள், இதில் குறிப்பாக இந்த லஞ்ச லாவணியெல்லாம் எங்கே போனாலும் 10,000 கோடி, 5,000 கோடி, 10,000 ரூபா, 5,000 ரூபா, எங்கு பார்த்தாலும் கோடிக்கணக்கில் லஞ்சங்களை கொடுக்கின்ற அந்த கலாச்சாரம் இருக்காது, இருக்க விடமாட்டார் என்பதை மக்கள் நம்பிக்கை பெறுகின்ற வகையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் சார்களுடைய பேச்சும் உரையும் முழக்கமும் இருந்தது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தளபதி விஜய் அவர்கள் சாருடைய அந்த சூளுரையை மக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு 10 பைசா ஓட்டுக்கு பணம் இல்லாமல், 10 பைசா கட்சின்னு பணம் கொடுக்காமல், ஓட்டுக்கே பணம் இல்லாத உடைத்தெறிந்து ஆட்சியை அமைத்தார்கள். அமைத்து கொடுத்த இந்த 55 ஆளில் இப்போ 60 வயசு இருக்க ஒரு ஆளுக்கு கடந்த அவர் ஓட்டு போட்டது 20 வருஷம்னா
இப்போ 60 வயசு ஆகிட்டா 40 வருஷத்தில் 39 வருஷம் தமிழகத்தில் லஞ்சம் லாவணியம் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் லஞ்சம் கொடுக்காம ஒரு காரியம் நடக்கிறது இல்லைங்கிற உண்மையை தெரிந்து அனுபவித்து இப்போ 55 நாளில் எந்த ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம் கொடுக்கல. லஞ்சம் இல்லை, லஞ்சம் கட்டால் இது தளபதியுடைய ஆட்சி, எங்கள் முதலமைச்சர், எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் பேரன், எங்கள் மகன், எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன், எங்கள் விஜய்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு பயமில்லாத ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி இருக்கு. இதுதான் உண்மையான மக்களாட்சி என்பதை அலசி ஆராய்ந்து மக்கள் அதை விழாவாரியாக வகைப்படுத்தி விட்டார்கள். எனவே தான் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றிக் கழகம், தமிழக முதலமைச்சர் விஜய் சாருடைய தலைமையில் ஒரு நேர்த்தியான, ஒரு நேர்மையான, ஒரு நம்பிக்கையான, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நம்பிக்கையான அந்த திட்டங்களை ஏற்புடையதாக இருக்கக்கூடிய காரியங்களை இந்த ஆட்சி செய்யும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் அமைக்கும் இந்த ஆட்சி செய்யும் என்று மக்கள் நம்புகிறார்கள், இளைஞர்கள் நம்புகிறார்கள், அதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, இனி 5 ஆண்டு காலத்துக்குள்ள இனி ஒவ்வொரு வருஷமும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆகவே பல கட்சியில் இருந்து பல்வேறு உறுப்பினர்களும் சாரசாரையாக தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி படையெடுத்து வருவதற்கான அறிகுறியையும் இப்போ நம்மால் காண முடியும். இதற்கு எல்லாம் முத்தார் பயப்புவார் பொதுமக்களும், வாக்காளர்களும், இளைஞர்களும், பெண்களும் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அரசியல் மேல் ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்கள், அரசியலை வல்லினம் தெரிந்து அதை வகைப்படுத்தி கொள்கின்ற அந்த ஆர்வத்தை காட்டுகிறார்கள். அரசியலில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். நாம் வாக்களித்தால் மட்டும் போதாது, வாக்களித்ததோடு விட்டுவிடக்கூடாது. அந்த அரசியலில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும். அந்த அரசியல் நமக்கான அரசியல், அப்படிப்பட்ட ஆட்சி அமைக்கின்ற ஆட்சி நமக்கான ஆட்சி என்பதையும், அந்த பொறுப்பையும், அந்த கடமையும், அந்த உரிமையையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் தலைமையில் நடக்கின்ற ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுடைய ஆட்சி இனி தமிழகத்தில் புதிய சரித்திரத்தை, புதிய மாற்றத்தை, மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கப் போகிறது என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை இன்றைய காலகட்டத்தில் அரசியல் தட்பவெட்ப நிலையில் காண முடிகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே இந்த ஒரு நல்ல உணர்வும், நல்ல ஒரு ஏற்பாடும், மக்கள் எடுத்திருக்கும் இந்த முடிவும் ஒரு நேர்மையான அரசியல் கட்சியும், ஒரு உண்மையான மக்களாட்சியும் இனி தமிழகத்தில் தொடரும். அதற்கு மக்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் நடக்கின்ற ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்கிறது என்று மக்கள் வாக்காளர்கள் நம்பிக்கை கொள்வதைப் போல நாமும் நீங்களும் நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.